இப்போ நீங்க பேட் கேர்ள் படத்தோட டீசர் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. உங்களோட அபிப்பிராயம் என்ன? இந்த படத்துல பேட் கேர்ள் படத்துல ஒரு போஷ் அமைப்பு நிறுவி அதுல ஒரு பெண் தலைவி வச்சிருக்காங்க. அதை நம்ம பாராட்டலையே. போஷ் கமிட்டி எந்த சினிமா கம்பெனி வச்சிருக்கு இது வரைக்கும்? சினிமாவில் பாலியல் தொல்லை அது இதுன்னு பேசுகிறோமே, போஷ் கமிட்டி ஏன் நீ வைக்கல? அவங்களோட அந்த டைரக்டரே சொல்லியிருக்காங்க, ஒரு பெண்ணும் தடுமாறுவா, ஒரு பெண்ணும் தவறு பண்ணுவா. அதுக்காக எல்லா பெண்ணும் அப்படி இருக்கணும்லாம் நான் போதிக்கலை, அறிவுரை சொல்லலை. ஆனால் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பெண்களும் சினிமாவில் இருக்கலாம். இப்போ சமீபமாக வர படத்தில் ரத்தம், கொலை, வன்முறை அப்படின்னு அதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு சாதாரண ஒரு குடும்ப படம், அவ்வளோதான். அதெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்க. ஆனால் ஆண் அப்படின்னு ஒரு நெறியில் வருது இல்லை, அதை வெட்டிட்டா என்ன அப்படின்னு ஒரு கோவம் வருது. அப்படிங்கிற அளவுக்கு நான் கோவப்பட்டேன். அதுக்காக நாளைக்கு போய் நான் வெட்டிட போகிறேன். எத்தனை டேட்டிங் சைட்டு இப்போ டாப்பில் இருக்குது சொல்லுங்கள்? பள்ளி மாணவிகள் டேட்டிங் சைட் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்களா? ஆணுக்கு செய்யக்கூடிய சுதந்திரம்னு நீங்கள் எதெல்லாம் சரின்னு நீங்கள் இந்த சமூகம் ஒத்துக்குதோ அதெல்லாம் பெண்ணும் செஞ்சுட்டு போட்டுமே. உங்களுக்கு என்ன வலிக்குது? உங்களோட ஒவ்வொரு பிரச்சனையும் ஆண்களுக்கு புரியாது. நம்ம பாலிசி மேக்கிங்கில் இருந்து 50% பாலிசியை கொண்டு வந்தாதான் we are oppressed. ஒரு சினிமா கூட தமிழில் இது வரைக்கும் ஆணாதிக்க சிந்தனை இல்லாமல் சுய பெண்ணாக ஒரு படம் கூட வந்து நான் பெட். ஒரு பெண்ணை அடிமையாக காமிக்கலாம், அப்போல்லாம் உங்களுக்கு ரோசம் வராது, கோபம் வராது, எதுவும் வராது. வந்துன்னா நீங்கள் முதல்ல சியான் விக்ரம் கேரக்டரு, அந்த திரிஷா கேரக்டர்லாம் போராடுங்க. அப்படியே உடனே புடவையை போத்திக்கிட்டு பின்னாடியே போகிறதுக்கெல்லாம் போராடுங்க. அதுதான் அசிங்கம். இன்னும் தயவு செய்து தேட்டராக போய் அந்த படத்தை வலுவாக எதிர்த்து குரல் கொடுக்கவும். அப்போ தான் பெண்ணிய சிந்தனைகள் அதிகம் வலுவடையும். பெண்கள் அதிகமாக ஐயோ நம்மளை எதுக்கோ எதிர்க்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு போய் பார்ப்பாங்க. டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். சமீபமாக ஒரு 2 நாட்களாக சோஷியல் மீடியாஸில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது பேட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு படத்தோட டீசர். ஸோ அப்படி அந்த படத்தோட டிரெக்டர் என்ன சொல்ல வராங்க, ஏன் இவ்வளோ எதிர்ப்பு, இதை பற்றியெல்லாம் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இதுக்காக நம்மளோட சமூக ஆர்வலர் மற்றும் சைக்காலஜிஸ்ட் கிருத்திகா தரன் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் நபீஷா அவர்களுக்கும் டியர் உமன் பெண்கள் நேயர்கள் அனைவருக்கும். மேம், இப்போ நீங்க பேட் கேர்ள் படத்தோட டீசர் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. உங்களோட அபிப்பிராயம் என்ன டீசர் பார்த்தது? இன்னுமே அபிப்பிராயம் எனக்கு தோணல. எனக்கு இதில் எதிர்க்கிற அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த விக்ரம் படம்லாம் பார்க்குறேன். அப்படி இப்போ விஜய் படம், கமல் படம், இப்போ சமீபமாக வர படத்தில் ரத்தம், கொலை, வன்முறை அப்படின்னு அதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு சாதாரண ஒரு குடும்ப படம், அவ்வளோதான். இது நிறைய இடத்துல நடக்கும், நடக்காத விஷயம்லாம் எதுவும் இல்லை, நடக்கிற ஒரு விஷயம்தான். இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் கூட அது என்ன கேர்ள்ஸ் ஆல்வேஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு ஒன்று வந்தது. அதில் நிஜமான உணர்வுகளை அந்த நெட்ஃப்ளிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் எல்லாம் ஸ்டோரிஸ் வந்திருக்கு. இது எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை விட இன்னும் போர்னோகிராஃபிலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம், எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இன்னும் பேட் கேர்ளில் நிறைய படத்துல எல்லாம் இன்னும் ஓப்பனாகவே காமிச்ச விஷயங்கள் தான் இது. இவங்க எதையாவது கான்ட்ரவர்சி பண்ணோம், பொழுது போகலை அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ரவர்சி பண்ணுறாங்களே தவிர்த்து எனக்கு இது ஒரு சினிமாவை சினிமாவாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் வன்முறை இல்லாத சினிமாவாக பார்க்குறேன். அந்த ரத்தம் கொலையெல்லாம் பார்த்து அம்மா பயங்கர அலர்ஜி எனக்கு. அது அந்த வன்முறைகள் குழந்தைகளை எந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் நம்ம வச்சுருக்கோம், கொலையை சரின்னு சொல்கிறதையும், கொள்ளைகளை சரின்னு சொல்கிறதையும், சுட்டுக்கிட்டே இருக்கிறத சரின்னு சொல்கிறதையும், சாகிறத சரின்னு சொல்கிறதையும் ஒரு சினிமாவாக எடுத்துகிட்டு இருக்க ஒரு தமிழ் சினிமாவாக தமிழ் சினிமா சமூகம் மாறிட்டுருக்கு. அதுக்கு முதல்ல கண்டனம் நான் தெரிவிக்கணும். நான் எல்லாத்துக்கும் இந்த பேட் கேர்ளை வச்சு எவ்வளோ மோசமான சினிமா எடுக்கிறீங்க ஆண்களை வச்சு. ஆண்கள் என்ன எல்லாரும் கொலை பண்ணிட்டு, துப்பாக்கியை தூக்கிட்டு, கத்தியை தூக்கிட்டு, கரன்னு கத்தியில் அறுத்துக்கிட்டு இப்படியா இருக்குது ஆண் சமூகம்? இல்லை, அதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. அதெல்லாம் எதிர்ப்புக்குரியதவோ ஒரு பேசு பொருளாவோ சோஷியல் மீடியாவில் காமிக்கல. கெட்ட கேவலமாக ஆல்ஃபா மேலாம் காமிக்கிறீங்க. அதெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்க. ஆனால் இதில் ஒன்றுமே கிடையாது. இதை போய் ஏன் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரியல. நிஜமாவே எனக்கு தெரியல ஏன் பேசுகிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன்.
ஆக்சுவலா ஒரு சிலரோட வாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த டீசர்ல வர ஒரு சில டயலாக்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு, என்ன டயலாக்? அது ஆக்சுவலா வந்து அந்த ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுல ஒரு டயலாக் வந்து கேட்பாங்க. என்ன என்ன ஒருத்தங்க என்ன பேசுவாங்க. லைக் இந்த மாரி, எனக்கு எல்லா ஆண்களையும் வந்து கொல்லணும் போல இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு பெண் கேட்கும். அவங்களோட ஆமா. ஒரு ஒரு ஆண் வந்து நீங்க அ உண்மைய சொல்லணும் அப்டின்னா, ஒரு மனநலம் வந்து எப்படி பாதிக்கப்படுது அப்டின்னா, கொடுமையா பாதிக்கப்படுது அப்டின்னா, சிறு வயதில வந்து பாலியல் வன்புணர்வு. என்ட்ட சைக்காலஜிக்கலி பைப்போலார் டிஸார்டர் வரவங்க, சூசைடல் தாட்ஸ் வரவங்க. ஒரு ஒரு பொண்ணு சொல்லுது, எனக்கு வந்து அ உண்மைய சொன்னா, எனக்கு பிடிஎஸ்எம் வரைக்கும் போகணும்னு தோணுது. ஏன்னா, எனக்கு வேற வேற எப்படியுமே அன்புனா எனக்கு என்னன்னே தெரியாது. அதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் பாலியல் அப்படிங்கிற மாரி அளவுக்கு ஒரு பொண்ணு வந்து எங்கள்ட்டலாம் ஓப்பனா பேசுறாங்க. அப்படி நாங்க நாங்க பார்க்குற சமூகம் வந்து இன்னுமே மோசமா பெண்கள் பாதிக்கப்பட்ட சமூகம். அவங்களுக்கு வந்து இந்த மாரியான உணர்வுகள் வந்து தோணாம இருக்காது. ஏன்னா, இங்க இங்க ஃபீடோஃபைல் வந்து ரொம்ப சகஜமா இருக்கு. ஒரு ஒரு குழந்தைய வந்து கதற கதற கற்பழிக்கிற ஆண்கள் இருக்கிற உலகம் இது. பிராக்டிகலா இருக்கு. ஒரு பெண்ணாவது அந்த மாரி கத கத பண்றாங்களா? அப்படிங்கும்பொழுது ஆண்கள பார்த்து கோவப்படுற ஒரு இயல்பான கோபம் வரும். அந்த கோவம் தடுமாறும். அ அவங்களோட அந்த டைரக்டரே சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு பெண்ணும் தடுமாறுவா. ஒரு பெண்ணும் தவறு பண்ணுவா. அதுக்காக எல்லா பெண்ணும் அப்படி இருக்கணும்லாம் நான் போதிக்கல. அறிவுரை சொல்லல. ஆனா வாழ்க்கையில இப்படிப்பட்ட பெண்களும் சினிமாவில் இருக்கலாம். அவங்க நிஜத்தையா காமிக்கிறாங்க. ஆனா உண்மைய சொன்னா அதோட நிஜம் கொடூரமானது. ஏன்னா அந்த அளவுக்கு சில ஆண்கள், எல்லாரையும் நான் சொல்லல. சில ஆண்கள். ஏன்னா எனக்கு மிகச்சிறந்த நண்பர்கள், அப்பா, என்னோட கணவர், குழந்தைகள் எல்லாருமே ஆண்கள். அப்படி இருக்கும்போது சில ஆண்கள் மிக கொடூரமாக நடந்து கொள்ளும் பொழுது, இந்த மாதிரியான எண்ணங்கள் பெண்களுக்கு வருவது வந்து சகஜம். இப்ப நானே ஒரு Facebookல ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, ரொம்ப டூ மச்சா அறிவுரை சொல்லிட்டு இருக்கீங்க பெண்களுக்கு. எப்ப பாரு அறிவுரை சொல்றீங்க. நீங்க அறிவுரை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, நான் ஆண்கிற இருக்கிற நெறியில வந்து வெட்டணும் போல எனக்கு கோவம் வருது. ஆண் அப்படின்னு ஒரு நெறியில் வருதுல்ல, அத வெட்டிட்டா என்ன அப்படின்னு ஒரு கோவம் வருது. அப்படிங்கிற அளவுக்கு நானே நான் கோவப்பட்டேன். அதுக்காக நாளைக்கு போய் நான் வெட்டிற போறேன். அது அல்லாட்டி அந்த சைகை மொழியில அந்த மொழி வந்து தவறாயிடுதா? இல்ல. அந்த அந்த கோவத்தை எப்படி காமிக்கிறது? ஒரு பெண்ணா அவ நம்ப சொன்னத கேட்கணும். அவ வந்து அவளுக்கு நான் அட்வைஸ் பண்ணலாம். எத்தனையோ ஆண்களை விட நான் திறமை மிகுந்தவள். நான் நான் நெறைய புத்தகங்கள் வாசிக்கிறேன். என்னால யோசிக்க முடியும், சிந்திக்க முடியும். எனக்கு திறமையே இல்லாட்டி நான் சிந்திச்சுக்கிறேன். எனக்கு யோசிக்க நான் உங்களோட அறிவு கம்மியா இருக்கலாம். நான் உங்களோட சிந்தனை கம்மி. நானா வந்து உங்கள்ட்ட உதவி கேட்டேன்னா, நீங்க எனக்கு மென்டர்ஷிப் பண்ணுங்க. நானா உங்கள்ட்ட வந்து கேட்டேன்னா, நீங்க உதவி பண்ணுங்க. அப்போ வந்து ஆண், பெண்ணுன்னு பார்க்காம உதவி பண்ணுங்க. சக ஆணுக்கு எப்படி உதவுறீங்களோ, அந்த மாதிரி பாலினம் பேதம் இல்லாம உதவி பண்ணுங்க. சும்மா உதவி பண்றேன், அத பண்றேன், இத பண்றேன். நீ வந்து இப்படி இருக்கணும், இப்படி நடந்துக்கோ, அப்படி நடந்துக்கோ. யார் நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ண? எங்களோட எங்களோட பெண்களுக்கு உங்கள பெத்தவங்களே நாங்க தான். எங்க வயத்துல பொறந்துட்டு எங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்றது? உங்கள அந்த வலியோட பெக்க தெரிஞ்ச எங்களுக்கு சிந்திக்க தெரியாதா? யோசிக்க தெரியாதா? யோசிக்க தெரியக்கூடாதுன்னு நீங்க வீட்ல பூட்டி வைக்கிறீங்க. இப்ப ஏன் பதற்றம் வருது? டாஸ்மாக்குக்கு வந்துட்டா உங்க வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். அதனால பெண்கள் டாஸ்மாக்குக்கு வரக்கூடாது. ஆணுக்கு செய்யக்கூடிய சுதந்திரம்னு நீங்க எதெல்லாம் சரின்னு நீங்க இந்த சமூகம் ஒத்துக்குதோ, அதெல்லாம் பெண்ணும் செஞ்சுட்டு போட்டுமே. உங்களுக்கு என்ன வலிக்குது? ஏன் வலிக்குது? நீ தவறுனா அது ஆணுக்கும் வை. பெண்ணுக்கு மட்டும் வைக்காத. நீ ஊரெல்லாம் டாஸ்மாக் வச்சு குடிக்கிறது சரி அப்படின்னு நீ நினைச்சேன்னா, அதில் பெண்ணுக்கும் தனியாக 50% இடத்த ஒதுக்கு. இல்லாட்டி டாஸ்மாக்க மூடி வை. ஓகேவா? நீ நீ ஆண் என்னென்ன நீ செய்யணும்னு நீ நினைக்கிறியோ, எப்படி பஸ்ஸில 50% நீ இடம் குடுக்குறியோ, அதே மாதிரி பெண்ணுக்கும் செய்ய உரிமை இருக்கு. நீ ஆண் தவறு அப்படின்னா, இந்த சமூகம் ரூல்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, ஆண் செய்யறது தான் சரி, பெண் செய்யறது தப்பு. அப்படிங்கிறது வராங்களா? அந்த ஏன்னா பெண் குடிக்கிறது அப்படின்னு வருது. நீ ஒரு வீட்ல உங்க அப்பன் குடிக்கிறான், அண்ணன் குடிக்கிறான், தம்பி குடிக்கிறான். இவங்க அத்தனை பேரும் குடிச்சிட்டு பாரையும் வீட்ல வைக்கிறீங்க. எத்தனை பேர் வீட்ல பார் இருக்கு இன்னைக்கு பெரிய சமூகத்துல இருக்கிறவங்க? ஆனா அந்த பெண்ணு மட்டும் எதுவும் தொற்றக்கூடாது. நான் வந்து பெங்களூரியன். பெங்களூர்ல அப்படி எதுவும் கிடையாது. எங்களுக்கு வந்து ஆண், பெண் ஒரு குடிக்கிறதுலயோ எதுலயுமே ஆண், பெண் வித்தியாசம் கிடையாது. அதனால எனக்கு எதுவுமே தப்பா தெரியாது. ஒரு பெண் ஒயின் குடிக்கிறதோ, பீர் குடிக்கிறதோ எனக்கு தப்பா தெரியாது. ஏன்னா ஆண் குடிக்கிறதையும் நான் தப்பா எடுக்கல. நான் வந்து குடிக்க எதிரான ஆள் கிடையாது. மதுவை வந்து 10,000 வருஷமா எத்தனையோ பேர் ஒழிக்க முயன்றாங்க. இனி வரலாற்றில் ஒழிக்க முடியாத நம்மளால ஒழிக்க முடியாதுன்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஆள். குடிக்க அடிமையாவது தான். குடிக்க அடிமையாவதோட சர்க்கரை அடிமையாவது ரொம்ப மோசமானது.
பெண்களை வந்து நீ குடிக்கலாமா சர்க்கரை சாப்பிடலாமான்னா நான் சொன்னேன், நீ ஒயின் வேணாலும் குடிச்சிக்கமா, சர்க்கரையே சாப்பிடாதன்றேன். ஏன்னா அதுதான் பாய்சன், அதுதான் உடம்பு கெடுதல். எனக்கு ஒயின் ஓரளவுக்கு நல்லது, அதை விட சர்க்கரை மிக மோசமானது. அப்படிங்கும்பொழுது இது பெண் குடிக்கிறதுலையோ எதுலேயுமே எனக்கு வந்து ஒரு வித்தியாசம் தெரியல. இல்லை நான் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு அந்நியமாயிட்டேனா? உங்கள் தமிழக கல்ச்சரில் வந்து சோமபானம், என்ன பானம், சுறாபானமா என்னமோ ஒரு பானம், சுறா படம் தான் நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி பானங்கள் வந்து என்னமோ வேத காலம், அந்த காலம், இந்த காலம் நாங்களே அப்போ பானையாக வச்சுருந்த பானங்கள்லாம் எங்கேயா அந்த காலத்தில்? இந்த பானங்கள்லாம் உங்கள் கலாச்சாரத்துலேருந்து தானே அத்தனை பானமும் வந்தது. இப்பயும் பாங்குன்னு அடிக்கிறாங்களே, நம்ம ஊரில் பாங்கு கிடையாது. சிவனடியார்கள் என்ன அடிப்பாங்க? பாங்கு அடிப்பாங்க. அது எந்த கலாச்சாரத்துலேருந்து வந்தது? உங்கள் கலாச்சாரத்துலேருந்து தானே. இப்போ கும்பமேளால காசியெல்லாம் பாங்கு கொடுக்குறாங்க, உங்கள் கலாச்சாரத்துலேருந்து தானே வந்தது. நாங்கள் எங்கள் கலாச்சாரத்தை கெடுத்தோம், உங்கள் கலாச்சாரத்தை தானே பின்பற்றுகிறோம். குடிக்கிறதுங்கிறது ஆதி கலாச்சாரம் இந்து மதத்தில். இது கஞ்சா அடிக்கிறதுங்கிறது ஆதி கலாச்சாரம். உங்கள் கலாச்சாரத்தை பின்பற்றுங்கிறீங்க, பெண்ணு பின்பற்றா மட்டும் ஏன் கோவம் வருது? அண்ட் இன்னொன்று மேம், அந்த ஒரு பள்ளி மாணவி வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து வெளிக்காட்டுறது தான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லையுமே பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஸ்கூல் படிக்கிறப்போ அந்த பெண்ணுக்கு அப்படி என்ன உணர்ச்சியெல்லாம் வந்துட போகுது, அதெல்லாம் வராது, இதில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து உளவியல் நிபுணராக நீங்கள் வந்து நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க. ஸோ அந்த உணர்வுகள் பற்றி சொல்லுங்களேன். இந்த படம் என்ன 96 தானே படம்? ஆமாம், த்ரிஷா, விஜய் சேது. எந்த வயசுல அவங்க இந்த 16 வயது நிலை படம் எந்த வயசுல, எத்தனை வருஷம் முன்னாடி வந்து 16 வயது நிலை 90 மூவி. இந்து கலாச்சாரத்துல பெண் வயதுக்கு வந்தப்புறம் வீட்டில் வச்சுக்கூடாது தெரியுமா? 13 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்குற கலாச்சாரம் தான் இது. இன்னைக்கும் சட்டப்படி தான் நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம். யூனிசெஃப் இதுபடி 27% மைனர் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுங்க குழந்தை பெற்றுக்குது. இதே சென்னையில் நான் ஒரு பெண்ணை சந்தித்தேன், 1098 கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு நினைக்கிறேன். 9வது படிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஒரு அவுட்டர் சென்னையில். அதை அந்த பெண்ணை நான் சந்தித்தேன். டொமஸ்டிக் ரேப் அப்படிம்பாங்களா, அந்த பெண் டெய்லி அந்த டொமஸ்டிக் ரேப்குள்ளே போகிறான். ஓசூர் பக்கம் இன்றைக்கி வாங்க சைல்ட் மேரேஜஸ் நடக்குது. தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம், இருக்குது. போக்சோ ஏன் இவ்வளோ வலுவாக இருக்குது? ஒவ்வொரு மாவட்டத்திலும் தெரிஞ்சோ தெரியாமலோ, விருப்பமுட்டோ விருப்பம் இல்லையோ, மைனர் ப்ரெக்னென்சி எத்தனை ரிப்போர்ட் ஆகுதுன்னு கேளுங்க சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர். நான் அவங்களெல்லாம் சந்திச்சிருக்கேன். மாயவலைன்னு ஒரு ப்ரோக்ராம் எங்களோட இது வழியாக பண்ணுறோம். அது என்னென்னா, சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி வந்து மொபைல் வழியாக உங்களோட செக்ஸ் டார்ச்சர் பண்ணி, அதாவது பாலியல் டார்ச்சர் பண்ணி உங்களை வேறு ஒரு உறவுக்கு ஆட்பட்டுட்டா அதில் பலியாகாமல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற. ஏன்னா பெண்ணுக்கு படிப்பு முக்கியம், கல்வி முக்கியம். அப்போ ப்ரெக்னென்சிலாம் வந்துட்டால் ரொம்ப கஷ்டம். அப்போ நான் ஆண்களை எப்படி ஒதுக்கி நம்ம அந்த உணர்வுகள்லேருந்து தள்ளி வந்து எப்படி பார்க்குறதுன்னு நாங்களே செஷன்ஸ் எடுக்கிறோம். ஏன்னா இந்த வயசில் நம்ம வேறு ஏதாவது தவறி போயிட்டால் இப்போ இந்த ஊரில் பெற்றோர்கள்லாம் வந்து நான் வெளிநாடு மாரி டேட்டிங் வந்து இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கிற கல்ச்சர் கிடையாது. ஆனால் நான் இப்போ இன்றைக்கி நான் ஒரு விளம்பரம் பார்த்தேன், அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும். காதல் மன்னனா நீங்கள், இதோ உங்களுக்காக. இது சன் நியூஸ் கிளிப்பிங் தான் வந்திருக்கு. சீஃப் டேட்டிங் ஆஃபீஸர் என்ற பணிக்கு ஆட்கள் தேவை என்று டாப்மேட் என்ற நிறுவனம் விளம்பரம் செய்துள்ளது. உங்களுக்கு பிரேக்கப் ஆகியிருக்க வேண்டும், பெண்களுடன் நன்றாக பழக தெரிஞ்சிருக்க வேண்டும், இதற்கு விண்ணப்பிக்க காதலில் கை தேர்ந்தவர்களாகும், குறைந்தது ஒரு காதல் தோல்வியாவது கடந்து வந்திருக்க வேண்டும், அப்புறம் 3 டேட்டிங் செயலிகளை பயன்படுத்த வேண்டும், காதல் டேட்டிங்கில் தற்போதைய ட்ரெண்டில் இருக்க வேண்டும் என தகுதிகளை பட்டியலிட்டுள்ளது. சிடிஓ, சீஃப் டேட்டிங் ஆஃபீஸர். சிஇஓ தான் கேள்விப்பட்டிருக்கீங்க, சிடிஓ கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த லட்சணத்தில் நம்ம இந்த இந்தியாவை வச்சுக்கிட்டு பேட் கேர்ளை பற்றி இவங்க பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? அதில் பெண்ணையும் எடுப்பாங்க, அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க. சீஃப் டேட்டிங் ஆஃபீஸர் வந்து இப்போ டேட்டிங் பண்ணுறதுக்கு ஆண்களை தான் விளம்பரத்துக்குன்னு சொல்கிறீங்கல்ல, ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆணையாக டேட்டிங், அது வந்து தனி, அது வந்து ஹோமோ அதெல்லாம் தனி. பட் வந்து டேட்டிங் சைட்டில் பெரும்பாலும் ஆண் வந்து பெண்ணை தான் தேடுறாங்கல்ல. அப்போனா டேட்டிங் சைட்டில் வெறும் ஆண்கள் மட்டுமா இருக்காங்க? பெண்களும் இருக்காங்கல்ல. எத்தனை டேட்டிங் சைட்டு இப்போ டாப்பில் இருக்குது சொல்லுங்கள்? இருக்குல்ல, டேட்டிங் சைட் ஒன்றும் உசுரோடு தானே இருக்குது. இருக்கு. அப்புறம் பள்ளி மாணவிகள் டேட்டிங் சைட் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்கன்னா
ஆனா வந்து அவங்களோட வாதம் எப்படி இருக்குன்னா, இந்த படம் பார்த்தது மூலமா அவங்க இன்னும் சீரழிஞ்சு போவாங்களோ அப்படிங்கிற மாரி வாதம் வைக்கிறாங்களே. அப்பனா இங்க டீன் பிரெக்னன்சிய தடுக்கிறதுக்கு அப்படின்னா, இதெல்லாம் தெரிஞ்சா தான் தடுக்க முடியும். தப்பே இல்லாம சமூகத்தை வந்து தப்பு இல்ல அப்படின்னு சொல்றப்ப, போக்சோ வந்து ஏன் தமிழ்நாட்டுல நெறைய ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு நான் ஒரு தெரிந்த நண்பர்ட்ட போலீஸ் நண்பர்ட்ட கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, "நீங்க நம்ப நம்ப நம்மளோட சிஎம் என்ன ஆர்டர் போட்டிருக்காருன்னா, போக்சோ அதிகம் கேஸ் பதிஞ்சாலும் பரவால்ல. ஆனா பதியறதுக்கான இடத்த குடுங்க. பெண் குழந்தைகளுக்கு மைனருக்கு தான் போக்சோ அப்படின்னு அர்த்தம். ஆண்களுக்கும் உண்டு. ஆண் குழந்தைகளுக்கும் உண்டு. ஸோ சிறு குழந்தைகள வந்து பதிக்கிறதுக்கு. ஆனா இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அத நான் சொல்லணும். போஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து போஷ் ஆக்ட்ங்கிறது வந்து பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஸுவல் அஃபென்ஸ் அண்ட் ஹராஸ்மென்ட் ஆக்ட். போஷ் வந்து ஒவ்வொரு கம்பெனிலையும் வைக்கணும். இப்போ இந்த கம்பெனி இருக்குது அப்படின்னா போஷ் இருக்கணும். போஷுக்கான ஒரு சேர்மன் இருக்கணும். அந்த கம்பெனியில் நடக்கிற பெண்கள் வந்து அந்த போஷில் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தில் பேட் கேர்ள் படத்தில் ஒரு போஷ் அமைப்பு நிறுவி அதில் ஒரு பெண் தலைவி வச்சுருக்காங்க. அதை நம்ம பாராட்டலையே. இந்த படத்தில் எந்த பெண்ணுக்காவது செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருந்ததுன்னா போஷ் கமிட்டியில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டியோட தலைவி வந்து இந்த ப்ரோக்ராமில் பேசுகிறாங்க. ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கூட நடக்கலை அப்படின்னு. இதை நம்ம பாராட்ட மாட்டேங்கிறோம். போஷ் கமிட்டி எந்த சினிமா கம்பெனி வச்சுருக்கு இது வரைக்கும்? சினிமாவில் பாலியல் தொல்லை அது இதுன்னு பேசுகிறோமே, போஷ் கமிட்டி ஏன் நீ வைக்கல? வெற்றிமாறன் அதில் எடுத்துக்காட்டு. வெற்றிமாறனை நீங்கள் எதுக்கோ திட்டிகிட்டு இருக்கீங்களா? வெற்றிமாறன் ஏன் போஷ் கமிட்டி வச்சுருக்கான்னு பெண்கள் ஏன் பேசுறதில்ல? ஸோ இதை தான் நம்ம பேசணும். அதை விட்டு அவள் தண்ணி அடிக்கிறாளா, அவள் அதை பண்ணாளா, இவள் ட்ரெஸ் எப்படி இருக்கா? 1950 பெண்கள் வந்து இந்த டான்ஸ் தான் ஆடிட்டு இருக்காங்க. பெண்களை வந்து உடலாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஈவன் எம்ஜிஆர் படத்தில் கூட கவர்ச்சியாக தான் பெண்களை பயன்படுத்தினாங்க. பெண் வந்து ஒரு ஹீரோயினாக எந்த படத்துலையும் இல்லை. ஏன்னா ஆண்கள் தான் ரவுடியாக இருக்க முடியும், பெண் வந்து ரவுடியாக இருக்க முடியாது. அப்படிங்கிறப்ப ஒரு சமூகத்தில் நீ ஆண் ரவுடியை ஏற்றுக்கொண்டா பெண் ரவுடியை ஏற்றுக்கும். இல்லாட்டி ஆண் ரவுடியை ஒத்துக்காத. புதிய பாதைன்னு ஒரு படத்தை எடுக்கிறீங்க, அவனை ஒரு ஹீரோவாக காமிக்கிறீங்க, அவன் ரேப் பண்ணிட்டான்னு அந்த ரேபிஸ்ட்டுக்கே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்க. அதை வந்து ஓஹோன்னு ஹிட் அடிக்கிறீங்க. ஒரு ரேபிஸ்ட்டை ஹீரோவாக எடுத்துக்கிறீங்க, ஒரு கொலைகாரன ஹீரோவாக எடுத்துக்கிறீங்க, எல்லாமே எடுத்துக்கிறீங்க. அப்படி என்றால் இந்த சமூகத்தில் பெண்ணையும் நீங்கள் ஏற்றுக்குங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண் செஞ்சால் தப்பு, பெண் செஞ்சால் தப்புன்னா தப்புனா ஆண் பெண் 2 பேர் செஞ்சாலும் தப்பு. தப்பு செய்ய உரிமையும் நம்மளுக்கு உண்டு. அதை நம்ம திருத்திக்கிற உரிமையும் நம்மளுக்கு உண்டு. அதாவது பெண் மட்டும் புனித பிம்பமாக இருக்கணும், நல்லவளாக இருக்கணும், எல்லாமே இருக்கணும். எனக்கு தப்பு செய்கிற உரிமையிலேருந்து டாஸ்மாக் உரிமையிலேருந்து ஆணுக்கு மட்டும்தான் இருக்கணும். இந்த சமூகம் அப்படி தான் பெண்ணை வளர்ச்சிருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, தப்பு சரி 2த்தையும் சமமாக பெண்ணுக்கு வை. பெண்ணும் ஒரு நாள் குடிச்சிட்டு திருந்தட்டுமே. ஆண் குடிச்சிட்டு திருந்தினா நல்லவங்கிறீங்க, பெண் குடிச்சிட்டு திருந்தினா வைங்கங்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆணோ பெண்ணோ தப்பை 2 பேருக்கும் வைங்க. இன்றைக்கும் ஜெயிலில் வந்து ஆண்கள் தான் இருக்காங்க, பெண்கள் இல்லை. அதனால தான் நாட்டை பெண்கள் கையில் கொடுக்கணும்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். பாலிடிக்ஸில் உமன் வரணுங்கன்னா அந்த அளவுக்கு வன்முறைக்கு போக மாட்டோம். ஏன்னா ஒரு உயிரை பெற்று எடுக்கிறதோட கஷ்டம் நம்மளுக்கு தெரியும், வலி நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்ம அந்த அளவுக்கு கொடூரமாக போகிறதில்ல. ஆனால் இந்த ஆண் சமூகத்தை பார்த்து தான் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். நீங்கள் திருந்தினா நாங்கள் நல்லா எங்களை நீங்கள் சொல்லலாம். நீங்கள் இப்படி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சொல்ல ரைட்டோ இன்னும் அசிங்கமாக சொல்லலாம் உங்களுக்கு கிடையாது. மேம், இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட டீசர் வெளிவந்ததுல இருந்து இந்த படம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் காட்டி எடுத்திருக்காங்க அப்படின்னும் வாதங்களை முன்வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்ஃபேக்ட் ஒரு பெண்ணோட உணர்ச்சியை காட்டுறத அதை அப்படியே பார்க்காம ஏன் ஒரு சமுதாயத்தை வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க? இன்னொரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்ணை இப்படி வந்து காட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. ரஞ்சித்தோட நட்சத்திரங்கள் நகர்கிறது பார்த்துருக்கீங்கல்ல, அதில் ரெனி வந்து எல்லாமே பேசுவாள். அவங்க ஒரு குறிப்பிட்ட சமம் வச்சு தானே அவங்க பேசுகிறாங்க. ரெனியை வந்து போல்டாக காமிச்சிருக்காங்க, பாசிட்டிவ் சைடாக காமிச்சிருக்காங்க. அதே ரெனி இப்போ வந்து நெகட்டிவ் சைட்லையும் இருப்பாங்க இன்னொரு ரெனி. அப்படிங்கிறதா தான் நான் இதை பார்க்குறேன். உங்களுக்கு ஜாதி அடையாளம் தேவைப்படுகிறதால் தான் உங்கள் ஜாதியோடு அதை பொருத்தி பார்க்குறீங்க. நீங்கள் தயிர் சாதம் சாப்பிட்டு மாவடு சாப்பிட்டு பஸ்ஸு காசை தொலைச்சாதான் நீங்கள் வந்து நல்ல பொண்ணு, நீங்கள் உங்களை எதிர்ப்பு செய்ய மாட்டீங்க. அதாவது அடிமை பெண்களை காமிக்கிறப்பெல்லாம் உங்கள் எதிர்ப்பை காமிக்காமல் ஒரு வேறு விதமாக காமிக்கிறப்போ ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னா நெகட்டிவ் கேரக்டர்லேயே முதல் மரியாதை காந்திமதியை காமிக்கலையா? நிஜத்தில் பார்த்தா இதோட நெகட்டிவ்லாம் நிறையா இருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இப்போ ஒரு சீரியல் வந்து நிஜ சீரீஸ் வந்தது.
ஒரு பெண் வந்து ஒரு இன்னொரு பெண்ணை வந்து ஆன்லைனில் வந்து ஆண் மாதிரி நடித்து கிட்டத்தட்ட 5 வருஷம் டார்ச்சர் பண்ணியிருக்கான். நிஜத்தில் நடக்காத எதுவுமே கிடையாது. இதோட கொடூரமாக தான் நிஜ உலகம் இருக்குது. நான் பெரிய உசந்தவன் நினச்சா தானே எங்கள் ஜாயிலையும் தப்பு நடக்கும். எங்கள் ஜாயிலையும் ஒரு ரவுடி இருப்பான், எங்கள் ஜாயிலையும் ஒரு குடிகாரன் இருப்பான், எங்கள் ஜாயிலையும் ஒரு கொலைகாரி இருப்பான். ஏன் கொலை இப்போ பெண்கள் கரிஷ்மா கொலை செய்யலையா? அவள் ஜாதி இல்லாமல் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருந்தோம். எங்கள் ஜாயிலையும் ஒரு கொலைகாரி இருப்பாள், எங்கள் ஜாயிலையும் குடிகாரி இருப்பாள். ஸோ வாட்? என்ன குறைஞ்சிட போகிறீங்க? ஒரு பெண்ணை அடிமையாக காமிக்கலாம், அப்போல்லாம் உங்களுக்கு ரோசம் வராது, கோபம் வராது, எதுவும் வராது. வந்துன்னா நீங்கள் முதல்ல சியான் விக்ரம் கேரக்டரு, அந்த திரிஷா கேரக்டர்லாம் போராடுங்க. தயிர் சாத்தி மாவடு சாப்பிட்றதுக்கும் போராடுங்க. அப்படியே உடனே புடவையை போத்திக்கிட்டு பின்னாடியே போகிறதுக்கெல்லாம் போராடுங்க. அதுதான் அசிங்கம். நிஜமாக அடிமையாக இருக்கிறது தான் அசிங்கம். தவறு செஞ்சு தன்னை திருத்திக்கிற பெண்கள் வந்து அசிங்கம் கிடையாது. இன்னொன்று மேம், இப்போ ஆண் இயக்குனர்கள் எடுக்கிறது வரைக்கும் பெண்ணோட கதாபாத்திரம் அப்படிங்கிறது வந்து ட்ரெடிஷனோட கலந்துருந்துச்சு. இப்போ ஒரு பெண் இயக்குனர் வந்து படத்தை இயக்குறப்ப வந்து அவங்க சுதந்திரத்துக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி வாதங்களை வைக்கிறாங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி நான் எப்போதுமே சொல்கிறது, ஃபரா கான்லாம் வந்து இருக்காங்கல்ல, ஆணாதிக்க இயக்குனர்கள் தான் பெண்களையும் இருந்தாங்க. பெண் சிந்தனை, பெண் சுய சிந்தனை உள்ள, நான் பேட்கேர்ள் படத்தை பார்த்தா தான் அது ஆணாதிக்க இயக்குனரா இல்லை பெண்ணிய இயக்குனரான்னு எனக்கு தெரியும். பெண்ணியத்தில் ஆணும் இருக்கலாம், அது படம் இல்லை. பெண் சுய சிந்தனையோட நம்மளுக்குன்னு ஒரு சுய சிந்தனை இருக்கும். நம்மளுக்கு ஒரு சுய சிந்தனை இருக்கும். என்ன சிந்தனை அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறேன். நான் ஒரு ட்ரைனிங் போகிறேன். அங்கே ட்ரைனிங் போகிறப்ப அந்த ஊரில் வந்து நிறைய யூரினரி இன்ஃபெக்ஷன் பெண்களுக்கு. ஏன் அப்படின்னு கேட்குறேன். நிறைய தொற்றுகள் வருது, எல்லாம் வருது. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, அவங்க யாரும் பெண்கள் தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் தண்ணி குடிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஊரில் டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை. ஏன் டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை? தண்ணி குடித்தா டாய்லெட் வரும், அந்த ஊரில் டாய்லெட் ஃபெசிலிட்டி சரியாக இல்லை, வேலை பார்க்குறப்ப டாய்லெட் போக முடியாது. அதனால யாருமே தண்ணி குடிக்கிறது இல்லை. ஆண்கள் இதை யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம ஊரில் ஏன் பெண்களுக்கு இவ்வளோ நோய் வருதுன்னு யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்களுக்கு எங்கே பார்த்தாலும் டாய்லெட் இருக்குது. அவங்க ஓப்பனாக எங்கே வேணாலும் செவுத்தில் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. நம்ம அதை செய்ய முடியாது. நம்மளோட கஷ்டத்தை நம்ம சொன்னால் தான் ஆண்களுக்கு புரியும். ஆண்கள் அதை புரிஞ்சிக்கவே முடியாது. உங்களோட ஒவ்வொரு பிரச்சனையும் ஆண்களுக்கு புரியாது. நம்ம பாலிசி மேக்கிங்கில் இருந்து 50% பாலிசியை கொண்டு வந்தால் தான் வி ஆர் அப்ரஸ். நான் இது வரைக்கும் ஆணாதிக்க சிந்தனை இல்லாத தமிழ் சினிமாவே நான் பார்த்தது. வெளிநாட்டு மூவி சில இது பார்த்துருக்கேன். பட்டு வெளிநாட்டிலேயே இன்றைக்கி கமலா ஹாரிஸ் கூட அவங்க வந்து அமெரிக்காவில் வந்து தேர்ந்தெடுக்க முடியாத மனநிலையில் தான் ஆண்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட இன்னும் நம்ம ஆணாதிக்கிலேருந்து வெளியில் வர போராடிக்கிட்டு இருக்கோம். வாதங்கள் தேவை, தர்க்கங்கள் தேவை. இன்னும் எதிருங்கள். நாங்கள் இன்னும் பேசுகிறோம். இன்னும் எங்கள் பக்கம். இப்போ நீங்கள் பேட்கேர்ள்னு ஒரு படம் இல்லாட்டி நீங்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டீங்க. நீங்களும் இப்படி ஒரு பேசியிருக்க முடியாது. நான் என்ன சொன்னேன், பேட்கேர்ளை நிறைய எதிருங்க. இன்னும் நிறைய எதிர்ப்பு தெரிவிங்கள். அப்போ பெரியார் பற்றியே இப்போ திடீர்னு நிறையா பேசுகிறோம். ஏன்னா அவரை பற்றி ஒரு எதிர்ப்பு ஸ்டேட்மெண்ட் வச்சதுனால தேங்க்ஸ் டு ஹிம். ஐ கம்ப்ளீட்லி நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா மக்கள் நிறைய பெரியாரை படிக்கிறாங்க. இவர் நல்லா தானே சொல்லியிருக்காரு. அந்த காலத்திலே கர்ப்பப்பை வேண்டான்னு சொல்லியிருக்காரு. பெண்கள் குழந்தை பேக்கிற மிஷினாக வச்சுருக்காங்க. இப்படி ஒரு ஐடியா, குடும்ப கட்டுப்பாடுன்னு அதுக்கு அப்புறம் தான் 10 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சாங்க. அவர் அப்பயே கர்ப்பப்பை வேணாம், ஏன் இந்த பெண்கள் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு துடிக்கிறாரு. மனித தன்மையில் பிரசவத்தில் எத்தனை பெண்கள் செத்து போகிறாங்கன்னு துடிக்கிறாரு. அப்போ போய் ஒரு சிந்தனை ஆதிக்கம் மாறுது இல்லை, அந்த சிந்தனைவாதம் வேணும்ல. இன்னும் தயவு செய்து தேட்டராக போய் அந்த படத்தை வலுவாக எதிர்த்து குரல் கொடுக்கவும். அப்போ தான் பெண்ணிய சிந்தனைகள் அதிகம் வலுவடையும். பெண்கள் அதிகமாக ஐயோ நம்மளை எதுக்கோ எதிர்க்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு போய் பார்ப்பாங்க. அப்படிங்கிறது தான் என்னோட வாதம். மேம், ஃபைனலி வந்து அந்த படத்தோட டிரெக்டர் வர்ஷா பரத் அவங்களுமே ஒன்று சொல்லியிருப்பாங்க. இந்த சமூகத்தில் வந்து இது வரைக்கும் எப்படின்னா எல்லா ஒரு பொறுப்புகளையும் வந்து பெண்களோட தோள்களில் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பெண்களை புனிதர்களாக பார்க்கவே வேணாம், எங்களை ஒரு ஜஸ்ட் மனுஷங்களாக பாருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டீசர் எல்லாமே பார்த்துட்டு உங்களோட ஃபைனல் கருத்துக்களை மட்டும் அப்படி சொல்லுங்க மேம். உங்களோட நான் அந்த டீசர் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த போஷ் தான், அந்த பகுதி தான். போஷ் அப்படிங்கிறது அதை வந்து நம்ம கண்டிப்பாக பேசியாகணும். ஒவ்வொரு திரைப்பட நிறுவனமும் போஷ் கமிட்டியை செயல்படுத்த வேண்டும். அது வெற்றிமாறன் வந்து முதலாக செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறேன். வேறு யாரும் செஞ்சதில்லை. செஞ்சிருந்தால் அது வாழ்த்துக்கள். ஸோ அந்த போஷ் கமிட்டியை பற்றி நம்ம நிறையா பேசணும். அதுதான் இந்த இடத்துல பேச வேண்டியது. அது ஒரு சினிமா. நீங்கள் அதை எதிர்த்தாலும் எதுக்காட்டியும் சினிமாவாக தான் இருக்க போகுது. அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் எந்த விதமாகவும்
நம்ம 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 வந்து வாழ்க்கையில் வந்து யாரும் கழுத்தறுத்தெல்லாம் பார்த்ததில்ல. அது சினிமாவாக காமிக்கிறாங்க. ஒரே சமயத்தில் 10 பேரை கொலை பண்ணுற கொலைக்காரர்கள்லாம் நம்ம பார்த்ததில்ல. அதை சினிமாவை எடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு பெண்ணை இப்படி ஒரு சினிமாவை எடுத்துகிட்டு போட்டோம். ஸோ வாட்? ஸோ மேம், இப்போ உங்களோட நேரத்தை ஒதுக்கி பேட் கேர்ள் படம் டீசர் சார்ந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட இந்த பகிர்தல் வந்து இப்போ கிளம்பி இருக்க அந்த விவாதத்துக்கும் சரியான பதிலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி மேம். நன்றி.